இது விஜயோட பேப்பர், இதுதான் எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை எங்கேயோ ஏஐட்ட கொடுத்து அது அழகா ஏஐன்னு சொல்ற மாதிரியே அது வந்து ரெடி ஆகி வந்துருக்கு. அதை அப்படியே எடுத்து சோசியல் மீடியால போட்டு அதுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணி சரி போட்டிருக்காங்க. சரி இவன் தான் போட்டிருக்கான், சரி பாப்போம் அப்படின்னு பார்த்தா வரிசையா வரானுங்க. அந்த குரூப்பே வருது. அவங்க எல்லாரும் தெரியும், நம்ம யாரையுமே மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டேய் அப்பட்டமா போயிடாது, இதை பார்த்தாலே எங்களுக்கு ஏன்னு தெரியுதா? உனக்கு தெரியாது அது உண்மை. எப்படி சொல்றேன், நான் நம்புறேன்ல, அதே மாதிரி நீ நம்பு. விஜய்க்கு எதுவுமே தெரியாது. விஜய்க்கு இதுல எப்படி இருக்கோ அது மாதிரி தான் அவர் பண்ண தெரியும். அவர் ஒரு நடிகர். ஏன்னா இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, இவங்களுக்கு அரசியல் ரீதியா அட்டாக் பண்ண தெரியல. விஜயகாந்த் மாதிரி எப்படியாவது அட்டாக் பண்ணி முடிச்சிடலாம்னு பாக்குறாங்க. அந்த பிளேவர் இங்க ஒர்க் அவுட் ஆகல. உண்மையை சொல்லணும்னா விஜயகாந்த் வந்து இப்படிதான் பண்ணாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப அங்கதான் போய் இந்த குரூப் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி விஜயகாந்த் வந்து இப்படி பண்ணாரு, விஜயகாந்த் வந்து இப்படி போனாரு, யாரையாவது ஒரு கும்பல நின்று ஒரு லேடிஸ் வந்து அப்படின்னு சொன்னாருன்னா போதும், உடனே அது ஒரு மீம் மெட்டீரியலா மாத்தி செஞ்சு விட்டுட்டாங்க. இப்ப சோசியல் மீடியால பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்ப டிவி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அந்த வேலையை பண்ணிட்டு இருந்துச்சு. இப்ப சோசியல் மீடியால அந்த வேலையை ட்ரை பண்றாங்க. ஆனா இங்க அது எடுபடாது. இது வேற கும்பல். இந்த கும்பல்கிட்ட நீங்க வச்சுக்கவே முடியாது. உங்களோட அட்வான்ஸான கும்பல் இது. அட்வான்ஸான கும்பல் ஜாதகத்தை எடுத்து வந்துடுறாங்க. நீ யாரு, நீ என்ன பண்ணிருக்க, உன்னோட வேலை என்ன அப்படின்றதெல்லாம் வந்து டோட்டலா வந்து எடுத்து போடுறாங்க. இல்ல உண்மையாவே அசிங்கமா இருக்காதா? ஒரு மாதிரி கேவலமா இருக்காது? இப்படி பண்றோமே, நம்ம கிட்ட நம்ம காசுக்காக போய் இப்படி பண்றோமே. சரி எனக்கு புரியவே இல்லை, உனக்கு கொள்கை தான் முக்கியம். நீ கொள்கை தானே பேசணும், அரசியல் தானே பேசணும். பெண்ணால ஒருத்தனோட வாழ்க்கை கெட்டு போச்சு அப்படின்னா அதுக்கு இது ஒரு உதாரணம்னு அவர் கமெண்ட் படிச்சு. பெண்ணால ஒரு வாழ்க்கை கெட்டு போல, நிறைய பேர் வாழ்க்கை கெட்டு போயிட்டு இருக்கு. அது எந்த பெண்ணுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பெண் இப்ப பண்ற வேலை இது, அந்த பெண் பண்ற வேலை தான். அத சொல்லக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். பெண் பண்ற வேலை தான் இப்ப அது. இந்த பெண் பண்ற வேலை தான் இந்த இது எல்லாமே வந்தது எல்லாமே. அதுல அதுக்கு ஆள் பிடிக்கிறாங்க பாருங்க, அதுதான் ஹைலைட். ஒரு வேலையும் கிடையாது, வெட்டியும் கிடையாது, எடுத்து கொடுத்தா போட்டுறணும், இவ்வளவுதான்.